ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, அருமையான ஒரு மூவ் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைடு ஏறும் அப்படின்றது வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மூவும் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். நியராக வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து அக்ராஸ் எல்லா இண்டெக்ஸுமே ஏறி இருந்தது. இனிஷியலாக பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக ஏறுற மாதிரி தெரியல. ஏறின நிஃப்டியும் பிடிச்சி அவன் தான் இழுத்து விட்டான். அகைன் அதுவுமே பிக்கப் ஆகி மார்க்கெட் ஏறிடுச்சு. மிட் கேப் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து ஸ்ட்ராடல் ரேஞ்சு 270 பாயிண்ட்டோ அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து நியராக வந்து ஒரு 530 550 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஒரு 500 பாயிண்ட் தான் இருக்கும். நாளைக்கு ஓப்பனிங் தான் மெயினுங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் வந்து ரொம்ப கன்சாலிடேட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கீழே விழுந்தால் மேக்ஸிமம் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இன்றைக்கி க்ளோஸ் ஆனதுலேருந்து கீழே விழலாம், இல்லைன்னா 300 பாயிண்ட் மேலே போகலாம். அது மாதிரி தான் ஒரு சின்ன ரேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி 81,500 கிட்ட கூட முடிய வாய்ப்பு. இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது டோட்டலாக டெரிவேட்டிவில் 157 ஸ்டாக் வந்து லாங்கோ அண்ட் 27 ஸ்டாக் வந்து ஷார்ட்டும் முடிஞ்சிருக்கு. நியராக லாங்கோட கை தான் ஓங்கியிருக்கு. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீனில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக லாங் தான் அதிகமாக இருந்திருக்கும். இது வந்து பெரிய பொருட்டாக நினைக்க வேண்டாம். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் நம்பர்ஸ் வந்து லாங் சைடு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நியராக ஒரு பெரிய வந்து எனக்கு சின்ஸ் மார்க்கெட் ஒரு சைடு ஏறிச்சு. பட் ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் பெரிய இதெல்லாம் கிடையாது, நல்ல டிகே தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்று கம்பேர் பண்ணும்போது ஒரு 373 பாயிண்ட் நேற்று க்ளோசிங்லேருந்து நல்ல ஒரு டிகே. ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 370 பாயிண்ட் என்னும்போது விச் இஸ் வெரி குட். ஸோ பட் இந்த ஒரு கம்மியான ஒரு ப்ரீமியத்தை வச்சு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போதே இனிஷியல் ஒரு அரை மணி நேரம் தான் க்ரூஷியல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிடுங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரி நியராக ஒரு 500 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்கும். அது உடையிற பட்சத்தில் எவ்வளோ சீக்கிரம் உடையதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். ஒரு 10 மணிக்கே 500-600 பாயிண்ட்லாம் நவுந்துருச்சு அப்படின்னா வேகமாக இன்னொரு சைடு அதாவது ட்ரெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? இல்லை அது ஒரு 11-12 மணிக்கு தான் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா பெருசாக வந்து வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பில்ட் ஆகிடும். ஸோ நியராக ஸ்கியூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அதே தாங்க ஒரு 400-500 பாயிண்ட் வரை ஸ்கியூ வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அதே மாதிரி டவுன் சைட்லேயும் தான் மார்க்கெட் இறங்க ஸ்கியூ வந்து அதிகமாகுது. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ்க்கு ஸ்கியூ வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 81,500 கிட்ட கூட நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணலாங்க. அகைன் அந்த 81,500 கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம், ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் க்ரீனில் இருக்குது அப்படின்றதுனால எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ரீன்கே வந்தாச்சு. அண்ட் இன்னையோட டேட்டா வந்து லோட் ஆகிடுச்சு. சாரி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ டிஐ நல்ல கேஷ் புஷ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ இண்டெக்ஸ் வச்சு 420 கோடி தான். கொஞ்சம் உஷாராக இருங்க. 1% மார்க்கெட் நியராக நவுந்திருக்கு. பட் 2200-2300 கோடி வந்திருக்கணும். 420 கோடி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 180-200 பாயிண்ட்டு கூட நிஃப்டி வந்து விழலாம் அப்படின்றது வந்து இது சொல்லுது. ஓகேங்களா? அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொசிஷன் வந்து பில்டப் பண்ணல அப்படின்றது. ஸோ அதனால தான் நாளைக்கு வால்டிலிட்டி கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 1.6% இறங்கியிருக்கு, விச் இஸ் குட். பட் மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. இந்தியா விக்ஸில் பெரிய மாற்றம் இல்லை, பெருசாக இறங்கலை. அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது எதிர்பார்த்த அளவு வந்து வால்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணல. ஸோ நாளைக்கு மேபி வால்டிலிட்டி இருக்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ஒரு 266க்கு இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்டுக்கு இருக்குது. நியராக வந்து அதுக்குள்ளே நாளைக்கு ரேஞ்ச் இருக்கலாம். ஸ்கியூ வந்து வால்டிலிட்டி மாதிரி தாங்க தெரியுது டோட்டலாக பார்க்கும்போது. அகைன் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் குளோபல் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப க்ரீனில் இருக்குது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட ஒரு மாதிரி பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது இது வரைக்கும். பட் சின்ஸ் பார்க்கலாங்க, நாளைக்கு வந்து ஒரு வால்டிலிட்டியும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துங்க. இது ப்ரீச் பண்ணும்போது மார்க்கெட்டு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அதை ப்ரீச் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக இருக்குது. நீங்கள் கூட போய் பாருங்கள், ஒரு அருமையான விஷயமாக இது பார்க்கலாம். பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே நல்லா ஏறி இருக்குங்க. 1% நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, அண்ட் இந்த பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட். பட் பேங்க் நிஃப்டியும் 1% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் ஓஏ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு, பட் இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கலாம், ஷார்ட் கவர் ஆகிருக்கலாம். மிட் கேப் நிஃப்டியும் 1% ஏறி இருக்குது, அண்ட் இந்த பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விச் இஸ் குட். ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், அது என்ன தான் டீப்பாக இறங்கினாலும் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டிக்கு சூப்பராக வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. புட்டோடைய சேஞ்ச் நோயை புட்டோடைய அடிஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்றது மூலமாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கும் நல்லா இருக்குது அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். புட்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது மார்க்கெட் கீழே போகாது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் வந்து என்ன மார்க்கெட் இந்த மாதிரி ஏறுறதுக்கான காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு தான். இந்த மாதிரி ஒரு 2 கண்ட்ரி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பீஸ் டீல் பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். இப்போ நிறைய கண்ட்ரிஸ் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லும் போதே 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டு. அது கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இன்னும் வேகமாக ஏறலாம். பட் இந்த வாரம் நியூஸஸ் நிறைய இருக்குது. ஃபெட்டோடைய ரேட் கட் இருக்குது அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் க்ரீனில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபெட்டோடைய ஈவெண்ட் இருக்குங்க ஆக்சுவலாக புதன்கிழமை நைட்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வால்டெல்லாம் மார்க்கெட் நாளைக்கே தெரிஞ்சிடுங்க. நாளைக்கே நம்ம மார்க்கெட்டு எல்லா குளோபல் மார்க்கெட்டும் ஒரு மாதிரி சொங்கி போயிடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வால்டெல்லாம் டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு வால்டெல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. 81க்கும் 82 நடுவில் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரே தடவை மார்க்கெட் மேபி இல்லைன்னா மார்க்கெட் இந்த 81,500 கிட்ட கூட வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாங்க. பட் எனக்கு ஒரு சின்னதாக ஸ்லைட்டாக நெகட்டிவ் நோட் ஆகும், நெகட்டிவாக போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால நியூஸ் தான் கண்டிப்பாக மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொசிஷனும் பில்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. ப்ரீமியமும் கம்மியாக இருக்குது சென்செக்ஸ்லன்னு சொல்லும்போது அதுக்கேற்ற வால்டிலிட்டி தான் இருக்கும். இனிஷியலாக வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எங்கே நிற்குதோ அங்கேயே சுற்றி முடியறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அண்ட் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது இந்த பீஸ் டீல் தாங்க. ஸோ இது எந்த அளவு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இஸ்ரேல் அமாஸ் மாதிரி இல்லை அந்த டீலெல்லாம் இல்லை மறுபடியும் அடிப்போம்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா அகெயின் இந்த ஒரு எஸ்கலேஷன், இந்த ஒரு வால்டிலிட்டி, ஆயில் ப்ரைஸில் சர்ஜ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க மார்க்கெட் அகெயின் வால்டிலிட்டிக்கு போகும் அப்படின்றது தான். ஸோ குளோபல் கியூஸ் தாங்க முக்கியம். ஸோ குளோபல் கியூஸில் என்ன நடக்குதோ அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 டேஸாக கிரிப்டோவில் நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும்போதே தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் மேபி மேலே ஏறுன்றது நேற்று ஒரு நோட்டாக சொல்லியிருந்தோம். அதுபடி தான் மார்க்கெட்டும் ஏறி இருக்கு. ஸோ பெரிய விஷயமா பேட் நியூஸாக எனக்கு படலைங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். பட் என்னென்னா நாளைக்கு வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸில் ஒரு சின்ன ஒரு டவுனும் அப்போது மேபி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.